இட் வில் போர் ஃபார் யூ. போரா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் ரேண்டம் வேரியபிள். After this finishing, we will let us see the probability and base theory, basic only. இது அடுத்த நாள் நீ அதை படிச்சுட்டு போ, சரியா? அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரே தட் எவ்ரி ஒன் பிக்யூடி எப்பயுமே ரிசல்ட் அடி வாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்களே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நல்லா சாமியை கும்பிட்டுட்டு உனக்கு பிடிச்ச கடவுளை கும்பிட்டுட்டு கடவுளே பிடிக்காது, என்னத்த கண்டோம் கடவுளே பிடிக்காது அப்படின்னு நினைச்சா கூட மைண்ட் நீ என்ன நினைக்கிறியோ அது மோஸ்ட்லி நடக்கும். நான் கண்டிப்பா இந்த செமஸ்டர் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நிறைய மார்க் எடுப்பேன் இந்த செமஸ்டர்ல பிக்யூடியில. யாராவது சொல்றாங்க, ஆனா நான் நிறைய மார்க் கண்டிப்பா எடுத்துருவேன், என்னால முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணு, கண்டிப்பா வரும், கிடைக்கும், சரியா? நீ உனக்கு சாமி பிடிச்சிருந்தா கும்பிட்டுட்டு பண்ணு, சாமி பிடிக்கல இது வரைக்கும் என்னத்த நம்ம கண்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெக்ஸ் இருந்ததுன்னா இருக்கும், ஹியூமன் நேச்சர். அது மாதிரி இருந்ததுன்னா மைண்ட்ல நினைச்சுக்கோ, அப்படி ஒரு செகண்ட் அப்படியே மனசார சொல்லுவாங்க அந்த தாட், அப்படியே உள் மனசுல இருந்து. கண் என்னால முடியாது, நான் கண்டிப்பா பிக்யூட்டியில எல்லா செமஸ்டர் நிறைய பிக்யூட்டி தான் அரியருங்கிறாங்க, நான் என்னால முடியாது, அதுல என்ன இருக்குன்னு தான் பார்த்திருப்பேன், என்ன இருக்குன்னு பார்த்து நான் கண்டிப்பா எடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு தாட்டை உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், சரியா? Yes, let us start the class. First day start பண்ணிடுவோம், பின்னாடி டைம் கிடைந்தா நிறைய ரிவிஷன் பண்ணலாம். ஆஃப்லைன் வந்துட்டா கூட ஈஸியா இருக்கும் நமக்கு ரிவிஷன் பண்றதுக்கு, கொஸ்டின்ஸ் கொடுக்கறதுக்கு, அங்க உட்காந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால கடற்கடன் சிலபஸை போய் முடிச்சு தூக்கி போட்டுருவோம், சரியா? எப்போ முடிக்கணும்? மார்ச்ல முடிக்கணும். ஏன் இது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், பிப்ரவரி, அது மார்ச், ஏப்ரல், மே மாசம் முடிச்சிடணும், ஃபர்ஸ்ட் வீக் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஷெட்யூல் பார்த்தே மறந்துட்டேன். Let us start the class. Screenshot notes இருக்கு, பாத்துக்கோ. One thing I want to tell that என்கிட்ட சொல்லு மேம், நீங்க நடத்து புரியல, வாய்ஸ் கிளியரா இல்ல, நீங்க வீடியோ கால் போட்டீங்க சரி தெரியல சரியா கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி நோட்ஸ் எழுதி காமிச்சிங்க, அதுல வீடியோ கால் டிம்மா இருந்தது, எப்படி அது என்னன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க புரியல, நீங்க இன்னொருக்க நடத்துங்க. ஒரு 10 மணி ஆயிடுச்சு மேம், நான் இப்ப டவுட் கேட்க வாங்கிட்டேன்னா தாராளமா கேளு, படி உட்காந்து. மேம் இன்னும் கொஞ்சம் எனக்கு நோட்ஸ் இது பண்ண, என்ன செமஸ்டருக்கு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தன் மெசேஜ் அனுப்புறான், ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 3rd இயர். என்ன பண்றான் தெரியுமா, நீங்க கொடுத்த நோட்ஸ் எல்லாம் எனக்கு காணும், 2 நாள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு, எனக்கு நோட்ஸை கொஞ்சம் அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்குறான். உடனே கடவுளை அனுப்பிச்சு விட்டேன். அது மாதிரிதான் பாஸ், இந்த ஏஜ் என்ன பண்ண முடியும்? நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணு, படி உட்காந்து. நான் உனக்கு செகண்ட் இயர் வந்துட்டு யூ கிளியர்ட் த ஃபர்ஸ்ட் இயர்ஸ், you know what how it is the semester everything. இந்த ஆன்லைன்னால கொஞ்சம் உனக்கு இதா இருந்திருக்கும், ஆஃப்லைன் வந்து உனக்கு எப்படி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிடும். பட் anyhow you passed 1 year first year, now you have some more maturity. புரியுதா? you have some more maturity. ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் லெக்சர் அடிக்கிறேன்னு நினைக்காத, கொஞ்சம் லைட்டா சொன்னா உனக்கு கொஞ்சம் இதா இருக்கும், சரியா? you have some more maturity வந்துட்ட, படிக்க ஆரம்பி. ஏன்னா செகண்ட் இயரும் வந்துட்ட, ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப்லைன் எழுதுன, செகண்ட் இயர் ஆன்லைன்ல எழுதிட்ட, உனக்கு அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு, ஸோ யூ ஹவ் சம் மோர் மெச்சூரிட்டி அபவுட் சப்ஜெக்ட் எவ்ரிதிங். ஓகேயா? அதனால நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை, நீங்களே உட்காந்து படிங்க. புரியலையோ, நோட்ஸ் இல்லையோ, எதுவோ ஃபீட்பேக் என்கிட்டயே கொடுத்துருக்கு, அதுக்குன்னு நான் ரெக்டிஃபை பண்ணி தரேன், சரியா? அவங்க என்ன காலேஜில் நீ ஃபீட்பேக் கொடுத்தேன்னா எங்கேயும் கொடுத்தேன்னா அவங்க வாங்கி அந்த பேப்பரோ அதான் வாங்கி டேபிளில் பத்திரப்படுத்தி வச்சுப்பாங்க. கொஞ்சம் அந்த குப்பை நிறைய சேர்ந்து அழுகுன்னு சொல்லிட்டு நாருன்னு சொல்லிட்டு தூக்கி எறிவாங்களா, அது மாதிரி அந்த ஒரு கேண்டிடேட்டை பத்தி நான்ல உனக்கு அப்படிதான், ஏதாவது ஃபீட்பேக் ரொம்ப மோசமா இருந்ததுன்னா தூக்கி வெளியில அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எங்கேயும் உள்ளதா இவங்க என்ன செஞ்சாங்க, சந்தோஷமாப்பா நீ கொடுக்குற 1000 ரூபாய்க்கு இன்னொருத்துக்கு எனக்கு 2000 கூப்பிடுறேன் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க போயிடுறாங்க. எங்கேயும் உள்ளது அம்மா இது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்குரிய ரெக்டிஃபைனா நமக்கு என்ன வேணுமோ நேரடியாக அவங்ககிட்ட போய் கேட்டதான் கிடைக்கும். அவங்க அப்படி பண்றாங்க, என்ன பண்றாங்க, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்க எனக்கு எதுவுமே அவங்ககிட்ட பண்ணது எனக்கு ஒண்ணுமே இது பண்ணல, கிடைக்கல. அவங்ககிட்ட கேட்டு எனக்கு கிடைக்கல அப்படி நீ அடுத்தவங்ககிட்ட சொன்னா கிடைக்காது. உனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இல்லை, யார்கிட்ட கேட்டே கிடைக்கல, அவங்ககிட்ட 2 தடவை கேளு, 4 தடவை கேளு, ஐயா என் தொல்லை தாங்கல சீக்கிரம் கொடுத்துருவோம் அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. அதுதான் எல்லாமே ஜென்ரல் ஃபேக்ட், புரியுதா? அது மாதிரி இது எதுக்கு சொல்றேன்னா, என்ன புரியலையோ, எது இல்லையோ, எது வேணுமோ, உனக்கு என்ன நோட்ஸ் வேணுமோ பிக்யூட்டி என்ற தரமா தான். இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், இதுதான் என்னோட நம்பர்.
எப்போனாலும் என்னை கூப்பிடலாம். நைட்டு ஒரு 11 மணி ஆச்சு தூக்கல மெசேஜ் போடலாம். ப்ளஸ் இண்டிவிஜுவலாக பர்சனலாக என்கிட்ட எது கேட்கறனாலும் கேட்கலாம். சரியா? நான் எதுவும் நினச்சிக்கிட மாட்டேன், எங்கேயும் சொல்லவும் மாட்டேன். புரியுதா? இதுதான் என்னோட கேரக்டர். என்னோட குவாலிஃபிகேஷன், நேமு, என்னது எல்லாமே சொல்லிட்டு அப்புறம் ஆஃப்லைனில் நம்ம 2 பேரும் மீட் பண்ணும்போது உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். சரியா? இப்போ படிக்க ஆரம்பிக்கலாம். எஸ், கம் டு த கிளாஸ். ரேண்டம் வேரியபிள் தெரியுதா? நோட்ஸ் கிளியரா தெரியுதா? கொஞ்சம் எழுதின நோட்ஸ்னால டிம்மா இருக்கும், அப்புறம் பார்த்து. யூனிட் 1 ரேண்டம் வேரியபிள், ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் வேரியபிள். ப்ராபபிலிட்டி அண்ட் கியூயிங் தெரி நம்முடைய சிலபஸ். இது வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் வேரியபிள் ஃபர்ஸ்ட் யூனிட். ஃபர்ஸ்ட் யூனிட்ல ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் வேரியபிள். ப்ராபபிலிட்டி எடுத்தோடனே 1 2 ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது, அது இன்ட்ரெஸ்ட் ஒரு மாதிரி போகாது. அதனால நம்ம என்ன பண்றோம், ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கிறோம். ரேண்டம் வேரியபிள் கொஞ்சம் நல்லா இருக்கும் கம்பேர் பண்ணல. இதுல ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும், பிக் கொஸ்டின் ப்ராப்ளம்ஸ் நல்லா இருக்கும். அதனாலதான் ப்ராபபிலிட்டியை கம்பேர் பண்ணும்போது அது வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பேராகிராஃபா கொடுத்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். அது பேராகிராஃப் எடுத்து உனக்கு புரிஞ்சு பண்ணி ஃபர்ஸ்டே கொஞ்சம் பண்ணோம்னா நல்லா இருக்காது. இதை கொஞ்ச நாள் டீச் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் செக்ஷன் இருக்குல்ல, ப்ராபபிலிட்டி பேஸ் தியரம், அது அப்புறமா பார்த்துக்கலாம். பேஸ் தியரம் ஒன்றும் இல்லை, வென் டயக்ராம் தான் பேஸ் தியரம் மாதிரி இங்கே கொண்டு வந்திருக்கோம். வென் டயக்ராம் 2 பண்ணுவேன், இங்கே வந்து சம்மேஷன் கீழே சம்மேஷன் போட்டுருவோம் பேஸ் தியரத்துக்காக தான். A intersection B ன்னு போடுவேன் வென் டயக்ராம்ல. இதுல வந்து என்ன போடுவேன்னா A1 intersection A2 by summation of A1 intersection A2. அது திரும்ப A3 சம்மேஷன்னா 1 2 தானே மேம், திரும்ப A3 A4 அது மாதிரி ஃபுல்லா ஆட் பண்றோம் பிராக்கெட். ஓகே, அந்த பேஸ் தியரத்துக்கு அப்புறம் ரேண்டம் வேரியபிள் இருக்குல்ல, அதுல இருந்தா நம்ம இப்ப பார்க்க போறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட். ஈவெண்ட்னா என்னது? ஈவெண்ட்னா என்ன சொல்லுவோம், ஒரு பொருள் இல்லையா, காயின், சீட்டு கட்ட, அதில் ஒரு சீட் இருக்கு, அது இதுதான் ஈவெண்ட். ஈவெண்ட்டுங்கிற நத்திங் பட் ஒரு பொருள். ஈவெண்ட், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஈக்குவல் டு அந்த ஒரு பொருள் எடுத்தால் அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, அதனுடைய தகுதி. ப்ராபபிலிட்டினா உனக்கு என்ன தெரியாது, என்ன ஃபேவரட் ஆஃப் ஈவெண்ட் பை பாசிபிள் ஈவெண்ட். ஃபேவரட் ஆஃப் ஈவெண்ட் பை பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்னா என்ன மீனிங்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட், ஈவெண்ட்னா உனக்கு என்னன்னு தெரியும். காயின் எடுத்துக்கோ, தட் இஸ் an event. அதுல காயின்ல என்ன இருக்கு, ஹெட் அண்ட் டெயில் இருக்கு இல்லையா. காயின் contains head and tail, so that is called a possible events. அதுல நீ சுண்டி விட்டேன்னா என்ன கிடைக்கும், head. Either you can, if you are tossing a coin, either you can head or a tail. ரெண்டு நமக்கு தெரியாது, ஒரு பக்கம் தான் நமக்கு தெரியும். நாணயத்தோட சுண்டி போட்டேன்னா என்ன, நாணயத்தோட ஒரு பக்கம் தான் தெரியும். So you can get, if you are going to toss the coin, you can show only either head or tail. Tail na என்ன, பூவா தலையா, பூவா சொல்லுவோம், வால் சொல்ல மாட்டோம், tail தலையா பூவா இல்லையா. So that is called a மேல இருக்கிறது favorite. அப்ப if you are the answer is 1/2. If you are going to get a tail alone na 1/2, ரெண்டு face. Coin contain 2 faces, but you can say one face only. If you are going to toss, you can see one face, so 1/2. That is favorite event by possible event. புரிஞ்சிச்சா இப்ப அந்த லைன்? Next, random experiment. All outcomes are known, but we predict the exact outcome. Predict the exact, நம்ம கரெக்டா என்ன வேணுமோ அதான் predict the exact outcome. அதுதான் random experiment. எனக்கு டெயில் தான் வேணும் அப்படின்னு நீ சுண்டி விடுற, ஆனா ஹெட் வந்து விழுந்துருச்சு, அதுக்கு பேரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ன்றது நீ சுண்டி விடுற இல்லையா, டாய்ஸிங், the tossing your experiment. If experiment is here, your experiment under coin is tossing a coin. சுண்டி விடுறதுல அதான் எக்ஸ்பெரிமெண்ட், உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட். So all outcomes are known. சுண்டி விடுற உனக்கு என்ன அவுட்கம் வரும் தெரியும். சுண்டி விட்டா அதுல ஹெட் டெயில் இருக்கு. சுண்டி விட்டேன்னா if you are going to toss, either you can get head or you can get tail. You can get head or you can get tail. This is called as a all outcomes are known. என்ன வரும்னு உனக்கு, என்னென்ன அவுட்கம் வரும்னு உனக்கு தெரியும். But we
predict the exact outcome. அது கரெக்டா ஒரு அவுட்கம் வந்து விழுகும் இல்லையா, அதுதான் என்னது ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ட்ரையல், programming an experiment, that is tossing your coins. You are going, if you want to go to, you want to try it, you want to try it, திரும்ப ஒரு ட்ரை பண்ற ட்ரையல் மீன்ஸ் நத்திங் பட் ட்ரை தான், வேற ஒன்றும் இல்லை. தட் இஸ் பெர்ஃபார்மிங் அன் எக்ஸ்பெரிமெண்ட். செய்யறதுக்கு அது பண்றது தான் என்னது எக்ஸ்பெரிமெண்ட். என்ன பண்றத சொல்லி செயல் என்னமோ சொல்லுவாங்களே தமிழ்ல ஆரம்பிச்சு, we can tell it English experiment. Okay, next is sample space. A possible outcomes, இதுல போடட்டா, ஒரு நிமிஷம் போற. So random variable, probability, and then experiment, random experiment, trial, sampling space. What is sampling space? All possible outcomes of an experiment. Example, tossing a coin, rolling a die. Possible outcomes. ஒரு தடவை சண்டை போடும்போது டெய்ல் விழுது, இன்னொரு தடவை சண்டை போடும்போது கேட்டு வருது. அப்ப அதுக்கு என்ன ரெண்டு, ஒன்னு டெய்ல் கிடைக்கணும், என்ன கேட்டு கிடைக்கணும். அப்ப காயின் contains two faces, one is head and tail. Die contains 6 faces, 1 2 3 4 5 6. புரியுதா? ஒரு இதுல எத்தனை கார்டு இருக்கும் சிப்ல? 36, அது எனக்கு தெரியல. அதுதான் 36 cards. That is called a sample space. Subset event. இப்பதான் ஈவென்ட்னா என்ன சொல்லலாம்? Subset of a sample space. Subset of a sample space. So you know what is set and subset. We are collecting the elements and putting in one. That is called as a set. Why ma'am, we can call it as a subset also. Element collect பண்ணி ஒரு இதுக்குள்ள போடுறோம், அதுக்கு செட் நோட்டேஷன் கொடுக்குறோம், அது சப்செட் சொல்லலாம் இல்லையா? சப்செட் சொல்லலாம், அது சொல்லலாம். நம்மளா என்ன பண்ணிக்கிறோம், இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு சேர்ந்துருக்கு, 4 பேர் நீங்க சேர்ந்திருக்கீங்க, செட்டு போகுது பாரு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. மேம், ஆமா மேம், நம்ம ஸ்டூடெண்ட் யாரோ வெயிட் பண்றாங்களா மேம்? கொஞ்சம் அலோ பண்ணு. அலோ பண்ணிட்டேன், 2 பேர் அலோ பண்ணிட்டேன். Thank you ma'am, thank you. Sorry for disturbing ma'am. No problem கண்ணு, சீக்கிரம் வந்துடணும். அட்டெண்டன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க பிரின்சிபல் கேட்பாங்க, அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? நான் அட்டெண்டன்ஸ் அப்புறம் நாங்க பார்த்தேன் இவ்வளவு பேர் ஆப்சன்ட், நீங்க கொஞ்சமா கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஸ்டூடெண்ட் சரியா? எல்லாருமே அதை சொல்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? பர்சனலா எது வேணாலும் பர்சனல் குரூப்போட கிரியேட் பண்ணிக்கோங்க. பர்சனலா இந்த குரூப்ல எதுவும் பர்சனலா போனோம்னா, இது வந்து காமன் குரூப். உங்களுக்கு பர்சனலா ஒரு குரூப் கூட கிரியேட் பண்ணி பிக்யூட்டி மட்டும் அதை வச்சுக்கிற மாதிரி, நானும் நீங்க ஸ்டூடெண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி, வேற யாரும் இருக்காது. உங்க கிளாஸ்ல உள்ள 60 பேரும் நானும் மட்டும் இருக்கும். அந்த ஒரு கூட கிரியேட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. நீங்க உங்களுக்குள்ள அந்த பர்சனல் எது போட்டாலும் நாங்க எடுக்கிட மாட்டேன், புரியுதா? அனுப்புங்க. செகண்ட் ஒன் வந்து அதுல எதுவும் வேணும்னா நான் போட்டு விடுறேன் உங்களுக்கு. 2வது பாயிண்ட் என்னன்னா, எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ பாருங்க. நான் மோரல்லஸ் அட்டெண்டன்ஸ் கொடுக்க பாக்குறேன், பட் ரொம்ப மோசமா இப்போ வந்து அவுட் ஆஃப் 60 51%, 9 ஆப்சன்ட் சொல்ல முடியாது, ஒரு 2-3 ஆப்சன்ட் நான் சொல்ல முடியும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் யூ டோன்ட் நோ அபௌட் மீ, சீக்கிரம் எவ்வளவு வர முடியும் பாருங்க. அப்ப அவங்க இப்போ அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டாங்க, நான் வந்து கம்மியா பண்ணி கொடுத்தேன்னா அது எனக்கு பிரச்சனையே ஆகும். ஃபர்ஸ்ட் அவர் வர, சரியா? பிரின்சிபல் போங்க ஃபர்ஸ்ட் அவர். 9:30 கிளாஸ்னா 10 o'clockல பிரின்சிபலுக்கு அட்டெண்டன்ஸ் போய் ஆகணும். அவங்க 9:45 எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, புரியுதா? எல்லா கிளாஸ், நாட் ஓன்லி செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் அதான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க, சரியா? இன்ஃபார்ம் பண்ணி எவ்வளவு சீக்கிரம், ஒரு 5 minutes ஒரு 10 minutesனா ஓகே, கிளாஸ்க்குள்ள வர பாத்துருங்க. அதே மாதிரி யாராவது இன்பிட்வீன் கூட கிளாஸ் எடுக்கும்போது வந்தாங்கன்னா நீங்க அட்மிட் கொடுக்காதீங்க. நான் கொடுக்க மாட்டேன் எப்பயுமே, நீங்க கொடுக்காதீங்க. நம்ம ஸ்டூடெண்ட் தவிர உள்ள வேற ஏதாவது உள்ள வந்தாங்கன்னா அட்மிட் கொடுக்காது.
subset of a sample space. In the toss of a coin, let A be the event of heading head. A be the event of a heading head. அப்ப இப்ப என்ன இருக்குன்னா இதுல சாம்பிள் ஸ்பேஸ்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு இதுல என்ன இருக்கும், ஹெட் டெய்லு, நம்ம ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் தான். நம்மகிட்ட என்ன இருக்கு, கை, காலு, மூக்கு, கண்ணு, காலு, விரல் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது என்னது, பாடி. அந்த பாடிக்கு பேர் தான் என்னது, சாம்பிள் ஸ்பேஸ். இதுல ஒரு கையை, ஒரு கண்ணு, ஒரு காலு தனியா எடுத்துட்டா எப்படி இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் ஈவெண்ட். அது உள்ள ஈவெண்ட். நம்ம உடம்புல உள்ள கை ஒரு ஈவெண்ட், கால் ஒரு ஈவெண்ட். இதை எடுத்து இன்னொன்னுக்குள்ள போட முடியுமா? நம்ம ஹார்ட் எடுத்து நம்ம இருந்தோடனே நம்ம கண்ணு, நம்ம ஹார்ட் எடுத்து இன்னொன்னுக்கு போடுறாங்க. இது வந்து என்னது, நம்மளுடைய சப்செட்டுக்கு இன்னொருத்தர் போடுறாங்க. இதுதான் சப்செட், நம்மளுடைய சப்செட். அதுதான் என்ன சொல்றாங்க, ஈவெண்ட் சொல்றாங்க. சப்செட் ஆஃப் ஏ சாம்பிள் ஸ்பேஸ். ஹெட் டெயில் இருக்கு, அதுல ஒண்ணு மட்டும் நமக்கு, அது வந்து இது கிடையாது, லோட். அது என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் அவுட்கம்ஸ் கொடுக்குறது. சிலர் சொல்ல அவுட்கம்ஸ் தான் ஈவெண்ட் அப்படிங்கிற. அவுட்கம்ஸ் எப்பயும் ஈவெண்ட் சொல்ல முடியாது. அதுல என்ன இருக்கோ அதுதான் ஈவெண்ட். ஒரு இதுல ஒரு பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கோ அதுக்கு பேர் தான் ஈவெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், செட் ஆஃப் ஆல் ஏ ஈக்குவல் டு 1 2 3 4. இது என்ன சொல்றீங்க, செட்டுன்னு சொல்றீங்க. உள்ள இருக்குது எதை சொல்றீங்க, எலமெண்ட் சொல்றீங்க. அந்த எலமெண்ட் தான் இங்க என்ன பேர் கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டில ஈவெண்ட்னு பேர் கொடுக்குறாங்க. அந்த எலமெண்ட் தான் அந்த எலமெண்ட் தான் சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு கொடுக்குறாங்க. அதுல இருந்து ஒரு 1 2 3 4 எடுத்துட்டு கேபிட்டல் ஏ ஈக்குவல் கேபிட்டல் எஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1 2 3 4 5. S is called as a set. 1 2 3 4 is called as an element. If you are taking 3 4 and if you are going to give another name, capital A equal to set of all 3 4, அதுக்கு அதை என்ன சொல்றியா, சப்செட்னு சொல்ற. அப்ப அது எங்க இருக்கு, அதுக்குள்ள இருந்தா இருக்கு. அதனால இந்த ஹெட் அண்ட் டெய்ல ஒன்னு மட்டும், ஹெட் மட்டும் எடுத்துனீங்க, அதுக்கு போட்டு அதுக்கு ஒரு செட் நோட்டேஷன் மாதிரி அது கொடுத்தேன்னா அதுக்கு பேரு தான் என்னது, ஈவெண்ட். அதான் சொல்றேன், சப்செட் ஆஃப் ஏ சாம்பிள் ஸ்பேஸ். ஈவெண்ட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ சாம்பிள் ஸ்பேஸ். இப்ப புரிஞ்சிருச்சா நீட்டா? ஈவெண்ட்னா என்ன, ஹெட்னா என்ன, ஹெட் டெய்ல் தெரியும். ஈவெண்ட்னா என்ன, சாம்பிள் ஸ்பேஸ்னா என்ன. சாம்பிள் ஸ்பேஸ்னா உன்ன பாடியே வச்சுக்கோ, புரியுதா? சாம்பிள் ஸ்பேஸ்னா என்ன, ஈவெண்ட்னா போடுறதா. இதுல என்ன இருக்கோ அது மொத்தமா போடுறதா சாம்பிள் ஸ்பேஸ். ஒரு இதுல எத்தனை இருக்கோ அதை மொத்தமா போடுறதா சாம்பிள் ஸ்பேஸ். அதுல இருந்து கொஞ்சம் பிரிச்சு எடுத்து அது தனியா போடுறது பேர் ஈவெண்ட். Equally likely cannot be expressed that happened in performance to any other. Equally likely எதுனாலும் விழலாம். சுண்டி விடுற தலை விழலாம், தலையா பூ விழலாம். If you are going to toss the coin or if you are going to roll the die, rolling die, you can see either face. There are 6 faces. You can see either 3, either 4 or 5. எந்த இதுனாலும் கிடையாது. எனக்கு தாயம் விழணும் தாயக்கட்டை உருட்டுவேன். எனக்கு ஒண்ணு விழுந்தா அவன் அவுட் ஆக்கிடுவேன். உருட்டு ஒண்ணுதான் வேணும் அப்படி போடுற இல்லையா? So that is called as equally likely. Cannot be expected to happen in performance be any other. போடுற எனக்கு ஒண்ணு விழுந்தா நான் இந்த தூக்கி இந்த ஒண்ணு இருந்தா நான் ஜெயிச்சிருவேன் அப்படி சொல்லி தாயம் விழணும் தாயக்கட்டை உருட்டுறேன். இது அதுக்கு பேர் தான் இங்க என்ன, டை ரோலிங் a die. So what we will பண்ற, பட் வந்து விழுமான்னு தெரியாது. போடுற விழணும் போடுற, ஆனா விழுமான்னு தெரியாது. That is called as a equally likely. இப்ப புரியுதா? equally likely. So cannot be expected to happen in performance to any other. யாராலையும் சொல்ல முடியாது. நீ 3 பேர் சேர்ந்து விளையாடுறீங்க, 3 members are gathering, 4 members are gathering and squaring and put small squares, keeping a coins. That is an event. So எங்கேயாவது ஒரு புளிய போட்டு ஏதாவது எடுத்து வச்சுக்கிடும். விளையாண்டுருக்கீங்கல்ல, விளையாடுங்கடா. இந்த மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க. அப்பப்ப ப்ராஜெக்ட் பண்ணு, படி, நோட்ஸ் எடு, எழுது, தாயக்கட்டை விளையாடு, கேம்ஸ் விளையாடு, கிரிக்கெட் விளையாடு. வா விளையாண்டு வந்து ஒரு 5 minutes ரெஸ்ட் எடு. ஜில்லுன்னு ஒரு இது குடி, கூலிங்கா குடி. கிரிக்கெட் வெயில விளையாண்டு தான் ஜில்லுன்னு குடி. மோர் குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடு. அப்புறம் கடகடன்னு சப்ஜெக்டுக்குள்ள போ, படி.
லைஃப்குள்ள போ, எல்லாமே இருக்கணும். ஒன் திங் யூ வாண்ட் டு நோ தட் திஸ் இஸ் ஏஜ் டு என்ஜாய், ஈட், ஸ்டடி, டு புட் ஸ்டெப்ஸ் அப்பான் டு யுவர் லைஃப். இதுதான் உன்னோட வாழ்க்கைக்கு அடி எடுத்து வைக்கிற நேரம், வாழ்க்கையை நல்லா கொண்டு வரதுக்கு நேரம். எந்த வயசுலதான் சாப்பிட முடியும்? 40 வயசுக்கு மேல பண்ண சாப்பிட முடியாது. என்னால இப்ப உன்னோட ஏஜ்ல 8 இட்லி சாப்பிட்டா இப்ப என்னால 2 இட்லி சாப்பிட முடியாது. எல்லா இட்லியும் வேண்டாங்கிற மாதிரி தோணும். அதே மாதிரி பிடிக்கும், எங்கேயாவது போகலாம், வெளில போகலாம், விளையாடலாம். ஏஜ் ஆனா ஐயோ கால் வலிக்கு கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு அந்தந்த வயசுல அது பண்ணிடணும், அனுப்பிச்சிடணும். தப்பா போகக்கூடாது, தப்பா நினைக்கக்கூடாது, யாரையும் கெடுக்கக்கூடாது, மனசுல எந்த தப்பான விதையும் விதைக்கக்கூடாது. பாத்திரமே கொஞ்சம் ஒரு சிப் பாத்திரமே அப்படின்னு நினைக்க கூடாது. புரியுதா? மத்தபடி தூங்குறது, விளையாடு, இந்த வயசுல தான் தூக்கம் வரும், வயசான தூக்கம் வராது. எனக்கு நான் காலேஜ் படிக்கும் போது 12 மணி நேரம் 13 மணி நேரம் தூங்குவேன். அப்புறம் அது ஒரு 10 மணி நேரம், அப்புறம் ஒரு 8 மணி நேரம், இப்ப எல்லாம் 6 மணி நேரம் தான் மேக்சிமம். மதியம் ஒரு 1/2 hour 1 hour, அது சில நேரம் வரும், சில நாளைக்கு வராது. நைட்டு கரெக்டா தூக்கம் இப்ப 8:50க்கு வந்துச்சுன்னா கரெக்டா 6 hours நோட் பண்ணிக்கோ. 2:50க்கு முழிச்சிடுவேன், அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வராது. ஏஜ் ஆக ஆக அப்படியே I consulted with the doctors, everything. Keep your mind relaxed, they are telling. Your mind is always in relax mode. Always in relax mode only. அந்த ஒரு ஏஜ் ஃபேக்ட் எல்லாமே. சரிம்மா வா படிக்கலாம், நம்ம பேசலாம். நிறைய நேரம் இருக்கும்போது, முன்னாடி இருக்கும்போது, டைம் இருக்கும்போது என்னென்ன எல்லாம் பேசலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் படிக்கலாம், எல்லாமே முன்னேறலாம். சரியா? எஸ். Now you know that what is equally likely. Turning up the head or tail in equal eye. அதே காயினை சுண்டி விடுற ஹெட்டும் உள்ள டெய்லும் கிடைக்கல, அப்படியே ஒரு மாதிரி ரவுண்டா அப்படியே நிக்கும் இல்லையா? மண்ணில் காயினை புதைச்சு அப்படி நிக்கும், அப்படி நிக்கும் இல்லையா? நிக்கும். இதுவா அதுவான்னு தெரியல, சுண்டி விட அப்படியே எதுவுமே விழாம அப்படி நின்றுச்சு. ஹெட்டு உழல, டெய்லியும் உள்ள. நம்ம ஹெட்டு கேட்டோம் உழல, சரி கேட்ட ஹெட்டு தான் உழல, டெய்லாவது விழுந்துச்சா? அதுவும் இல்லை, அப்படியே நடுவுல நிக்கு. வட்டம் வந்து அந்த காயினோட இது அப்படியே நிக்குது. அதுதான் சொல்லுவாங்க, அப்படியே சாஞ்சி. இட் இஸ் நாட் சூஸ், இட் நாட் சூஸ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். நெக்ஸ்ட் டெஃபினிஷன், ஒரு கொஞ்சம் டெஃபினிஷன் தான், அதுக்கப்புறம் போரிங்கா இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள ப்ராப்ளம். Occurrence of one of them does not prevent the occurrence of the other. Occurrence one of them, of one of them does not prevent the occurrence of the other. Either head or tail will turn off, both cannot be happen at the same time. புரியுதா? ஏதாவது ஒண்ணுதான் தெரியும், ரெண்டு தெரியும், அதுக்கு பேர் தான் இருக்கு mutually exclusive. Exhaustive event, the set is exhaustive if it includes as possible outcome of trial. நம்ம அவுட்கம்ஸ் ஆஃப் ட்ரையல் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்காஸ்டிவ். இதெல்லாம் புரிஞ்சிருச்சா? அடுத்து ப்ராபபிலிட்டி வாங்க. ஆக்சியம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இப்பதான் நம்ம ப்ராபபிலிட்டிக்கு வரப்போறோம். SBA சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, தெரியும். To each event A, there is a number P of A associated. Probability of A. There is P of A, that is probability of satisfying the following condition. Maximum probability, 2 marks, very very important. Offline la this is important, very very important. எதுவும் எழுதாத, குழப்பாத. Let S be a sample space, A be an event. ஒன்னு எழுது. கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பார்க்க மாட்டாங்க, ஸ்டெப் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆன்சர் கரெக்டா கொண்டு வந்திருக்கியா, ஸ்டெப் மார்க் உண்டு, ஸ்கிப் பண்ணிருக்கியா, அதுதான். Grammatic mistake வந்து இங்க இதுல பார்க்க மாட்டேன் மேக்ஸ்ல. So let S be a sample space, A be an event, then the P of A is the probability. P of A
the probability of A satisfying the following condition. P of A, comma, the probability of A satisfying the following condition. Let us be a sample space. 2 more question, often asking. So it is very, very important that only I am telling. If it is offline mode, online mode na the condition எதாவது கொடுத்துட்டு இல்லைன்னா maximum probability வந்து ஆன்லைன் 1 மார்க்ல வராது. இது என்ன 3 பாயிண்ட் இருக்கு இல்லையா, 1 மார்க்ல வரும். ஸோ வரலாம், வந்தா என்ன கேட்பாங்க தெரியுமா, எஸ் பி ஆஃப் எஸ்சி ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற மாதிரி வரும். வந்ததும் satisfy maximum probability. Total P of S na 1, total probability equal to 1, summation எடுத்தா 1 ன்னு வரும். So எப்படி எழுதணும், maximum of a probability, let S be a sample space, A be an event, P of A, capital P உள்ளுக்குள்ள capital letter A, comma, probability of A satisfying the following conditions. Number 1, P of A greater than or equal to 0. P of S equal to 1. If A1, A2, etc. A are mutually exclusive, then P of A plus 1, summation A plus 1, A union equal to 1. Summation union level. P of A1, union A2, union A, etc. P of A1 intersection A2. No, no, sir. Next, addition theorem. Addition theorem. Addition theorem. P of A union P equal to P of A. நீங்க ஏற்கனவே இந்த இதுல படிச்சிருப்பீங்க, செட் தியரியில படிச்சிருப்பீங்க இல்ல. P of A equal to P of A, அதுல இதான் இங்க ப்ராபபிலிட்டியில பாக்குறோம். A union B equal to A plus B. A union B என்ன எழுதுவ, A plus B minus A intersection B ன்னு எழுதுவ இல்லையா. A union B, A union B equal to A plus B minus A intersection B, ஏதோ ஒன்று எழுதுவ, எனக்கு மறந்து போச்சு, அந்த காலத்துலனால மறந்து போச்சு. அதே தான் இங்க ப்ராபபிலிட்டி எடுத்துறேன். P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இப்போ எப்படி இருக்குன்னா, இது வந்து இண்டிபெண்டா இருக்கும். இண்டிபெண்டா இல்லைன்னா 0, இண்டிபெண்டா 0. A and P of A intersection B வந்து 0 ஆயிடும். It is not an independent. A and B are not an independent. Not an independent. Independent என்ன, ரெண்டு ஒன்னா சேர்ந்து இருக்குது. இண்டிபெண்டன்ட் என்ன, காமன் எலிமெண்ட் இருக்கும். ஏக்கும் பிக்கும் காமன் எலிமெண்ட் இருந்தா அது வந்து இண்டிபெண்டன்ட். இப்ப புரியுதா இண்டிபெண்டன்ட் எப்படி இருக்கும்ட்டு? இண்டிபெண்டன்ட் ஒன்னு சார்ந்து இருக்குது. இண்டிபெண்டன்ட். யூ ஆர் இண்டிபெண்டன்ட் வித் யார், யுவர் பேரண்ட். ஃபீஸ் கொடுத்தாதான், காசு கொடுத்தாதான் ஃபீஸ் கட்ட முடியும். சோறு போட்டாதான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். காசு கொடுத்தாதான் ஃபீஸ் கட்ட முடியும். ஃபீஸ் கட்டினாதான் ஆன்லைன் கிளாஸ்க்குள்ள உள்ள விடுவாங்க, செமஸ்டர் எழுத விடுவாங்க. ஸோ அந்த காசு எங்கிருந்து வேணும், இப்போதைக்கு நம்மளால சம்பாதிக்க முடியாது. அப்பாட்ட அம்மாட்டாங்க தான் வாங்கணும். அப்பா இல்லைன்னா அம்மா, ரெண்டு பேர்த்துல இருந்து தான் வாங்கணும். பிரதர் ரிலேஷன்னா ஏதோ ஒன் டைம் தான் கிடைக்கும். பட் கேட்க போறது யாருது, அப்பா. டிபெண்ட் பண்ணி யாருக்குது, அப்பா. இண்டிபெண்டா நீங்க இருக்கிறீங்க, பட் யூ ஆர் டிபெண்டன்ட் வித் யுவர் பேரண்ட்ஸ். புரியுதா, இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட். ஸோ ரெண்டுக்கும் காமனா இருக்குது இண்டிபெண்டன்ட். இஃப் இட் இஸ் நாட் அன் இண்டிபெண்டன்ட், A intersection B equal to 0. Okay. 10:30 முடிக்கணுமா? A conditional probability. P of A by B equal to P of A intersection B by P of B. P of B not equal to 0. P of B by, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோ. 1 மார்க் 2 மார்க் எல்லாம் நோட்ஸ் இருக்கு, படி. சரியா? அடுத்து மல்டிப்ளிகேஷன் தியரம். A intersection B equal to P of A into P of B. ஈஸியா இருக்கா? அடுத்து இண்டிபெண்டன்ட் ஈவென்ட். இண்டிபெண்டன்ட் சொன்னேன் இல்லையா, இண்டிபெண்டன்ட்னா A intersection B வந்து பைன்னு கிடைக்கும். P of A intersection B equal to பை. பைன்னு என்ன, எம்டி. அந்த பை சொல்றேன், வேற பை இல்ல. பைங்கிறது டிகிரி கிடையாது, எம்டி. பை இந்த எம்டி, எம்டி பைங்கிறது எம்டி. மல்டிப்ளிகேஷன் தியரம். P of A intersection B equal to P of A into P of B. Independent event. A intersection B equal to A into B. மல்டிப்ளிகேஷன் தியரம் அதான் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் ஆகும். ரேண்டம் வேரியபிள், இப்பதான் ரேண்டம் வேரியபிள் போகும். It is a function of x if it is a function of x which assign a number to every outcomes of a random experiment. It is a function x which assigns a number to every outcomes of a random experiment. Tossing two unbiased coins. ரெண்டு காயின்ஸ் எடுக்கிறேன், unbiased coin. At a time, two coins you are going to toss.
the same time you are going to toss two cards. என்னடா லெஃப்ட் ஆயிட்டா நிறைய பேரு. இந்திரா லெஃப்ட், இந்திரா ஜாயிண்ட். நெட் ப்ராப்ளம் இல்லாம பார்த்துக்கோங்க. எக்ஸாம் வேற ஆன்லைன்ல பண்ணிட்டீங்க, நெட் ப்ராப்ளம் இல்லாம எப்படி வச்சிருக்கணும்னு தெரியும். Tossing two coins. Tossing two coins at a time. You are going to toss two coins at a time. ரெண்டு காயின், ஒரு காயில ஹெட் டெய்ல, அனதர் காயில ஹெட் டெய்ல. ரெண்டுல அட்ட டைப்ல ஹெட் விழலாம், இல்லைன்னா ஒன்னுல ஹெட் இன்னொரு டெய்ல். ஃபர்ஸ்ட் காயின் செகண்ட் காயின் வச்சுக்கோ. 10 ரூபாய் காயின் 5 ரூபாய் காயின் எடுத்துக்கோ. 10 ரூபாய் காயின் 5 ரூபாய் காயின் செண்டி விழுகுற. 10 ரூபாய் காயில ஹெட் விழுகும், 5 ரூபாய் காயில ஹெட் கிடைக்கும். 10 ரூபாய் காயின்ல ஹெட் 5 ரூபாய் காயின்ல டெய்லும் கிடைக்கலாம். 10 ரூபாய் காயின்ல டெய்லும் 5 ரூபாய் காயின்ல ஹெட்டும் கிடைக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே டெய்லா காமிக்கலாம் நமக்கு. அதுதான் இங்க கொடுத்துருக்கு. Tossing two coins, outcomes are head, tail, head, tail. T na tail, H na head. Random variable x equal to number of heads. Number of heads என்ன number of heads என்ன வெச்சுக்கோ. ஃபர்ஸ்ட்ல number of heads என்ன இருக்கு, 2 இருக்கு. number of head அடுத்தல number of head வந்து 1. மூணாவதுல tail and head, TH ல ஒரு head இருக்கு. நாலாவதுல head இல்ல, 0. So 2 1 1. Mathematical S from is 2 hour. புரியுதா? அடுத்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா இருக்கு, ஈஸியா இருக்கு. அதனாலதான் இந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் எடுத்து பண்றேன். A random variable x has the following probability. X equal to 0 1 2 3 4 5 6 7. Probability of x கொடுத்திருக்கு. 0k 2k 2k 3k. Probability கொடுத்துட்டாங்க, அவங்களே என்ன வந்திருக்கு கண்டுபிடிக்கணும். What do you want to find it? Find the value of k. Find p of 1.5 less than x less than 4.5, x greater than 2. The smallest value of lambda for which p of x less than or equal to lambda greater than 1/2. So first k கண்டுபிடிக்க. k பண்றதுக்கு என்ன பண்ற, sigma pi equal to pi ங்கிறது சஃபிக்ஸ் லைன். உள்ள வேணா x வேணா கூட போட்டுக்க. p of x இருக்கு இல்லையா, pi உள்ளுக்குள்ள x போட்டு, ஸ்மால் லெட்டர் x போட்டு, இல்ல கேப்சல் x எப்படினாலும் போட்டுக்கோ. ஸ்மால் x சஃபிக்ஸ்ல வந்து i, iங்கிறது 0, நெக்ஸ்ட் i 1, x1 x2 x3, x 0ங்கிறது x1 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், 2 3 4 5 6 7 8 இருக்கு. 7 தான், பட் 0 ஸ்டார்டிங் வித் 0னால 8 எலிமெண்ட். So x1 x2 x3 x4, that is called as xi. pi p1 ஒரு x0 போட்டா p ப்ராபபிலிட்டி என்னன்னு கிடைக்கணும், அது வந்து 0 கிடைச்சிருக்கு. 1 போட்டா k கிடைச்சிருக்கு, 2 போட்டா 2kன்னு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு டேப்லெட் காலத்துல இட் இஸ் கிவன். ஸோ வாய்ஸ் கேக்குதா உங்களுக்கு? கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ சம்மேஷன் ஆஃப் த ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1. ஆக்சிஸ்ல பார்த்துட்டோம், p of s ஈக்குவல் டு 1. அதான் இங்க எழுதியிருக்காங்க சிக்மா pi ஈக்குவல் டு 1. சிக்மா pi ஈக்குவல் டு 1. ஸோ pi ஃபுல்லா pi கீழே இருக்குல்ல, அது ஃபுல்லா ஆட் பண்ணி ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்கோ. 0 plus k plus 2k plus 2k plus 3k plus k square plus 2k square plus 7k square plus k equal to 1 ஆட் பண்ணு. ஆட் பண்ணினா 9k plus 10k square equal to 1 வரும். That is 10k square plus 9k minus 1. இந்த பக்கம் கொண்டு வா. ஃபேக்டரைஸ் பண்ணு. ஃபேக்டரைஸ்னா k plus 1 k minus 1 equal to 0 வரும். புரியுதா? and then k minus k equal to minus 1, k equal to 1/2. எப்பவுமே k வந்து நெகட்டிவா இருக்காது. so k must be always positive. so நம்ம என்ன வரும், 1/, ஆன்சர் வந்து 1/10. மைனஸ் ஒன்னு வச்சுக்கோ, பட் 1/10 தான் நம்மளுடைய ஆன்சர். next question, next what we want to find, second question is p of 1.5 less than x less than 4.5 by when x greater by கிடையாது, when x greater than 2. இது பார்த்தோமா, p of conditional probability, p of a by b equal to p of a intersection b by p of b not equal to 0. அதே தான் இருக்கு. p of 1.5 less than x less than
4.5 by when x greater than 2. So P of A by B. P of A intersection B by P of B. P of A intersection B by P of B. எப்படி இருக்கணும்? x greater than 2. 2ல இருந்தா இருக்கணும். So P of 1.5 less than x less than 4.5 intersection x greater than 2. அது எப்படி ஆயிரும்? 2 less than xங்கிற மாதிரி அந்த 2ல இருந்து 1.2ல இருந்து இல்ல 2ல இருந்து இன்டர்செக்ட் பண்ணா ரெண்டு காமனா எடுக்கும்போது என்ன வரும்? 2ல இருந்து வரும் இல்லையா நமக்கு? 1.5 கமா சும்மா ஜஸ்ட் ப்ராபபிலிட்டி எடுக்க எதுவும் பண்ண வேண்டாம். செட் நோட்டேஷன்ல 1 கமா 2 கமா 2 3 3 5 4 4.5 செட்டுக்குள்ள போட்டு இங்க x greater than 2. so ஒரு எடுத்துக்கோ. அடுத்து ஒண்ணு x greater than 2 னா 2.5 greater than 2 னா 2.1 2 னு கூட இருக்கலாம். 2ல இருந்து கூட எடுத்துக்கலாம். 2 2.5 3 3. அப்ப காமன் நமக்கு என்னக்கு அந்த 1.5 போயிட்டு 2ல இருந்தா இருக்கும். அதுதான் இங்க காமனா எடுத்துட்டோம். 2 less than x less than 4.5. இந்த கிரேட்டர்னால காமன் இன்டர்செக்ஷன். only for intersection அது எழுதும் போது அந்த நோட்டேஷன் கொடுக்கும் போது தான் இந்த 2 இப்படி சேர்த்து 1.5 விட்டு 2 எழுதும். புரியுதா? so x greater than 2. x greater than 2 less than x less than 4.5. அப்ப 2ல இருந்து 4.5 குள்ள இருக்கும். क्वेश्चन எடுத்துக்கோ. 2 4.5 குள்ள 3 2 கப்பா greater than 2 தானே? greater than 2 x greater than 2 கப்பா 2 கப்பா என்ன இருக்கு? 3 4 4.5. இங்க இதுல நமக்கு டேபுலர் காலத்துல 4.5 இல்ல வெறும் 5 தான் இருக்கு. டேபுலர் காலத்துல பாரு 0 1 2 3 4 5 6 7 வரைக்கும் up to 7. x greater than after 2 என்ன 3 to 7. பட் எது வரைக்கும் 4.5 வரைக்கும். பட் இங்க 4.5ல 4 முடிஞ்சிருக்கு, அப்புறம் 5 இருக்கு. அப்ப என்ன இருக்கணும்? x equal to 3 x equal to 4 ரெண்டே ஆட் பண்ணி. புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் x greater than 2. அதே மாதிரி தான் greater than 2 அப்புறம் 3ல இருந்து 7 வரைக்கும். so x equal to 3, probability of x equal to 3. k ங்கிறது என்ன வெச்சுக்கோ 1/10 நெகட்டிவ் எடுக்க சொல்லிட்டேன். பாசிட்டிவ் மட்டும் எடுக்க சொல்லிட்டேன். so k equal to 1/10 x equal to 3 2/10 சப்ஸ்டிட் பண்ணிட்டே இருக்கறதுல 3 க்கு கீழ 2k இருக்கா? k இருக்கறது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? k என்ன கிடைச்சிருக்கு? 1.10 கிடைச்சிருக்கா? k வந்து 1.10 கிடைச்சிருக்கு. அப்ப 3 கீழ என்ன இருக்கு? 2k இருக்கு. 2 into 1.10 2/10 plus 4 கீழ 3k இருக்கு. 3 into 1.10 sorry 1/10 3 into 1/10 so 2/10 plus 3/10. நியூமரேட்டர் எப்படி வந்துச்சுங்க? 2/10 plus 3/10 that is 5/10. நியூமரேட்டர் நமக்கு LCM 10 LCM எடுத்தனா 5/10. நியூமரேட்டர் அப்படி வெச்சுக்கோ. now denominator கீழமா x greater than 2 இல்ல அடிஷன் கூட போட வேண்டாம். x greater than 2 x greater than 2 னா என்ன வரும்? 3 க்கு அப்புறம் 3 4 5 6 7 k இருக்க இடத்துல 10 போடு. 2/10 plus 3/10 1/100 2/100 7/100 plus 1/10. அதுதான் இங்க கீழே எழுதியிருக்கு. இல்லைன்னா மொத்தமா டோட்டல் போட்டுப்பாரு. 2 க்கு அப்புறம் 2 plus 2 க்கு அப்புறம் 3 to 7 கீழே p of x என்ன இருக்கு பாரு. 3 to 7ல p of x என்ன இருக்கு பாரு. 2k 3k k squared 2k squared 7k squared plus 7 எல்லாத்தையும் ஆட் பண்ண என்னன்னா 2 plus 3 5 5 plus last 7 kilo ஒரு k இருக்கு பாரு. 5 plus 1 6k வருது. 6k plus k squared 2k squared அப்ப என்ன வரும்? 10k squared. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு?
3 to 7ல கீழே உள்ள ஃபுல்லா நீ டோட்டல் போட்டேன்னா உனக்கு என்ன கிடைக்குது? 6k plus 10k square கிடைக்குது. kங்கிறது என்னது? 1/10. So 6/10 plus k squareங்கிறது என்னது? k squareங்கிறது என்னது? 1/10 square, 1/100, 10/100. இப்போ புரிஞ்சுச்சா டினாமினேட்டர்? மேல 5/10, கீழே வந்து 6 plus 70/100. 70/100. கீழே எடுத்து அப்பா போட்டுக்கலாம் ஆன்சர்னா 6/10 plus ஆமா ஒரு 0 கேன்சல் ஆகி 6/10 plus 1/10. 10/100 1/10. 6/10 plus 1/10 7/10. மேல 5/10. 10 cancel ஆகி 5/7. ஆன்சர் 5/7. புரிஞ்சுச்சா? எப்படி போடுங்க? ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ்ல உனக்கு போட ஈஸியா இருந்துச்சுன்னா இந்த ஹோல் சாப்டர் ஈஸி தான் உனக்கு. இது மறுக்காரு. ஃபர்ஸ்ட் கான்செப்டை புரிச்சுக்கணும், அந்த எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். A/B ஃபார்ம் A/B கேட்டாங்கன்னா இது மாதிரி கேட்டாங்க, A இன்டர்செக்ஷன் B பை ப்ராபபிலிட்டி போட்டுக்கணும், கேபிட்டல் B முன்னாடி போட்டுக்கணும். P of A by B equal to Bங்கிறது ப்ராபபிலிட்டி. P of A by B equal to P of A intersection B by P of B. கீழே என்ன இருக்கு? பைக்கு அப்புறம் என்ன இருக்கோ அது கீழே வந்துடும். பை தானே, அதே மீனிங்ல வச்சுக்கோ பை. Now P of X is less than or equal to lambda greater than 1/2. Less than or equal to lambda implies P of X less than or equal to 3 equal to 1/2. அழிஞ்சிருக்கு நோட்ஸ் எடுக்கும்போது சரியா நான் எழுதுனத இது பண்ணல, அது என்னது சரியா போட்டோ எடுக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கு. அடுத்த ப்ராப்ளத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அடுத்த ப்ராப்ளம், நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A random variable x takes the values 1, 2, 3, 4 such that 2 into p of x equal to 1, 3 into p of x equal to 2. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8 மார்க் கொஸ்டின் நிறைய இடத்துல கேட்கறான். சில நேரம் இது என்ன பண்றான் தெரியுமா, 6 மார்க் கொஸ்டின் கொடுக்கலாம். சில நேரம் இதுல ஒரு k சேர்த்து கொடுத்துறான், அதுல இருந்து k கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுக்குறான். இந்த மாதிரி இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து நிறைய வருது. ஸ்லைட்டா மாடிஃபை பண்ணி என்ன பண்றான் தெரியுமா, k 3க்கு பதிலா k கொடுக்குறான். என் 5 கொடுத்துருக்கலையா, லாஸ்ட்ல k கொடுப்பான். இல்லைன்னா உள்ளுக்குள்ள ஏதாவது எக்ஸ் ஈக்குவல்லாம் கொடுக்க மாட்டான், இந்த இதுல தான் கொடுப்பான். 2pk p of probability of x equal to 1 equal to 3 into probability of x equal to 2 இருக்கு இல்லையா, அந்த 3க்கு பதிலா k கொடுப்பான். ஏன்னா அடுத்த ஸ்டெப்ஸ்ல 5 மாதிரி கொடுப்பான். இப்போ எல்லாமே ஈக்குவல் டு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கேன்னு எடுத்துக்கிறீங்க. அவன் கொடுத்துருக்கிறது அப்படியே ஒரு கேன்னு எடுக்கிறீங்க. each and every term equal to k. Totally everything is equal to k. Na? Each and every term is equal to k. So 2 into p of x equal to 1 equal to k. Therefore, that is equal to k by 2. அடுத்து k by 3, k by 5. Summation equal to 1 ன்னு தெரியும். உள்ள ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு k என்னன்னு கிடைக்கும். இது வந்து 1ன்னு ஒரு கிடைச்சிருக்கு. p of x equal to 1 என்ன, p of x equal to 2 என்ன, 3 என்ன, 4 என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதான் கேட்டிருக்காங்க. Find the probability distribution of cumulative distribution of a function. Cumulative என்ன, ஒன்னுன்னா தனித்தனியா கண்டுபிடிக்கணும். cumulative ஒன்னுக்கு என்னன்னு கேட்க மொத்தமா ஈக்குவல் டு கேன்னு போட்டுக்கோ. அப்போ ஒவ்வொரு டேர்மும் ஈக்குவல் டு கே தான். அதுல இருந்து உனக்கு என்னன்னு தெரியும், சம்மேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1 தான். இப்போ எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணி ஈக்குவல் டு போட்டா 1, ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணி ஈக்குவல் டு போட்டா 1 தான். அதுல இருந்து we can find what is k. Once again substitute there. You can find what is p of x equal to 1, p of x equal to 2, p of x equal to 3, p of x equal to 4. Okay, ஈஸியா இருக்கா? பாக்குறியா, கொஞ்சம் தர்றேன் பாக்குறியா, என்ன நோட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் எடுத்து பாரு. நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தோட முடிச்சோம். Probability distribution of a function, cumulative distribution of a function. இப்போ வந்து என்ன கிடைச்சிருச்சு, போட்டோ எடுக்கிற வரைஞ்சிருக்கு பாரு, P4ஓட வேல்யூ எனக்கு இது மாதிரி கிடைச்சிருச்சு. இப்போ கியூமுலேட்டிவ் கண்டினியூஸ் ஆட் பண்ணும்போது லாஸ்ட் 1ன்னு வரும். 15
15/61 அடுத்தோட சேர்த்து ஆட் பண்ணு x equal to 2. 15/61 plus 10/61 20/51. அடுத்து மூணையும் சேர்த்து ஆட் பண்ணு 3c. 15/61 10/61 30/61 55. இந்த நாலு மொத்தமா ஆட் பண்ணா ஈக்குவல் டு 1ன்னு வரும். இதுதான் இந்த டேபிளுக்கு பேர் தான் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ தெரிஞ்சிச்சா? ஈஸியா இருக்கா? நம்ம என்னென்ன பார்த்தோம்ட்டு ஒண்ணுமே பார்க்கல. சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, ஒரு பொருள், அந்த பொருளை வச்சு நம்ம விளையாடும் போது நமக்கு என்ன கிடைக்கும், என்ன ரிசல்ட் கிடைக்கும், ஜெயிச்சோமா தோத்தோமா, அதுதான் ரிசல்ட். அதுதான் இங்க ஃபுல்லா, வேற எதுவுமே பண்ணல. சரியா? உனக்கு ஏற்கனவே செட்ல படிச்சிருக்கேன். ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி மைனஸ் ஏ, ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. அது ரெண்டு காமன் எலிமெண்ட் இல்லைன்னா அது பை ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படிங்கிற மாதிரி எழுது. அதே தான் இங்கேயும் ப்ராபபிலிட்டி எடுத்து போட்டோம். கண்டிஷன், ஒரு கண்டிஷன் கண்டிஷன் ப்ராப்ளம்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? பி ஆஃப் ஏ பை பினா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை அந்த பை பி இருக்குல்ல, அந்த பை பி கீழே வரணும். அதுதான் கண்டிஷன். புரியுதா? அதை வச்சு ஒரு 2 ப்ராப்ளம் பார்த்தோம். அதே அந்த ப்ராப்ளத்தை தூக்கி அந்த கண்டிஷனில் தூக்கி நம்ம ப்ராப்ளத்தை போட்டு போனோம். அடுத்து என்ன ப்ராப்ளம்? கே கண்டுபிடிக்கிறது. டோட்டல் ப்ராபபிலிட்டி 1ன்னு தெரியும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன்னா எத்தனை கே இருக்குன்னு போட்டு கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சு, அந்த கேயோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவ் அதை விட்டுறணும். பாசிட்டிவ் 2 வேல்யூ வந்துச்சுன்னா நெகட்டிவ் வேல்யூலாம் விட்டுட்டு பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு, அது மட்டும்தான் இருக்கும். புரியுது? அதுதான் இந்த சாப்டர்ல ஃபுல்லாக இன்னைக்கு பார்த்துருக்கோம். வேற எதுவும் இன்னைக்கு பார்க்கல. ஐ திங்க் நிறைய ஒரு 20% வரைக்கும் யூனிட் போயிடுச்சு. ஈஸியாக முடிச்சேன். புரிஞ்சிச்சாமா நடத்தினது? அட்டண்டன்ஸ் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கிறேன். அப்படியே அட்டண்டன்ஸ் நான் நேம் லிஸ்ட் இது பண்ணேன். யார் வரைக்கும் போகாத அட்டண்டன்ஸ் எடுத்துக்கிறேன். MC கிருஷ்ணா ஜாயின் இட் 1 செகண்ட். டோன்ட் லீவ் இட். Okay, I took attendance for 46 plus 3 49 தான் இருக்கு. சரி, மத்தியான கிளாஸ்க்கு அதுவா? மத்தியானம் நீ கிளாஸ் வந்ததுக்கப்புறம் நான் ஃபுல் அட்டண்டன்ஸ் நான் கொடுக்க வேண்டாமான்னு யோசிப்பேன். காமன் ஆப்ஷன் இது நான் எக்ஸல் என்னோட பர்சனலாக வச்சுக்கிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறது மத்தியானம் தான் அனுப்ப போகிறேன். சரியா? மத்தியானம் சொல்லி எல்லாத்தையும் உள்ள வர. ஓகே, பாய்மா. தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.